முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இம்யூனோகுளோபின் மருந்து கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான வழக்கிற்கு மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் பிரதம நீதியரசரிடம் விடுத்த வேண்டுகோளை பரிசீலித்து நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது. மூவரடங்கிய நீதிபதிகள் குழாமில் மகேன் வீரமன், அமாலி ரணவீர, பிரதீப் அபேரத்ன ஆகியோர் அடங்குகின்றனர். எவ்வாறாயினும் குறித்த குழுவில் இருந்து நீதிபதி மகேன் வீரமன் விலகுவதாக அறிவித்துள்ளதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்தது. அவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஓய்வு பெறவுள்ளதால் குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. நீதிபதி மகேன் வீரமன் நீதிபதிகள் குழாத்தில் இருந்து விலகுவது தொடர்பில் பிரதம நீதியரசருக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்தது. தரமற்ற ஹியூமன் இம்யூனோகுளோபியூலின் தடுப்பூசியை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியமை மற்றும் நோயாளர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததாக முன்னாள் அமைச்சர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.